நம்முடைய பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய கோவில்களின் அமைப்பு எந்த ரீதியிலானது, அந்த கோவில்கள் மூலமாக மக்களுக்கு சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள் மந்திரங்களின் மூலமாக, சங்கீதத்தின் மூலமாக, உற்சவங்களின் மூலமாக, பல்வேறு கதா காலட்சேபங்கள் மூலமாக ஜன சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய தர்மம் சம்பந்தப்பட்ட, பக்தி சம்பந்தப்பட்ட, நாகரீகம், சிவிலைசேஷன், மனிதன் எப்படி அழகாக சிந்திக்க வேண்டும், ஆரோக்கிய சிந்தனை என்று சொல்கிறோம், இன்றைக்கு பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்கிறோம், ஹெல்தி டிஸ்கஷன் என்று சொல்கிறோம். அந்த விதத்திலே இந்த பாரதிய நாகரீகம் என்பது ராமாயணத்தின் மூலமாகவும் பாரதத்தின் மூலமாகவும் இன்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு அங்கமாக பல்வேறு விவாதங்கள் இருக்கலாம், யுத்தத்தை பற்றி இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் பல சம்பவங்களின் மத்தியிலே அந்தந்த கதாபாத்திரங்கள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல குணங்கள், பெருந்தன்மை என்றால் என்ன, நம்முடைய முதல் கடமைகள் என்ன, மனிதனாகிய நம்மால் செய்யப்பட வேண்டிய முக்கிய கடமைகள் என்ன, தனி மனிதனாக செய்ய வேண்டிய நல்ல பணிகள் என்ன, சங்கே சக்தி கலவுயுகே, இந்த கலியுகத்திலே பலரும் சேர்ந்து செய்யக்கூடிய நல்ல பணிகள் என்ன, இப்படியெல்லாம் व्यक्तिगतமான தர்மங்கள், தனி மனிதனுடைய தர்மங்கள், சமுதாயத்தினுடைய தர்மங்கள், பாரம்பரியமான தர்மங்கள், இவைகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த கோவில்கள் எந்த அளவுக்கு முக்கிய பாத்திரம் வகித்திருக்கின்றன. அதே போன்று நம்முடைய தேசத்தினுடைய வரலாறை அந்த கோவில்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.